வணக்கம். திருமணமான பெண்கள் காலின் கட்டை விரலுக்கு அடுத்த விரலில் மெட்டி அணியும் வழக்கம் உண்டு. இந்த மெட்டியை அணியிறதுனால என்ன பலன், எவ்வாறு அணியணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பெண்கள் கால் விரல்களில் அணியும் மெட்டி வெள்ளியால் ஆனதாக இருக்கணும். தூய வெள்ளியால் ஆன மெட்டியை பெண்கள் அணியிறதுனால கால் நரம்புகளில் தூண்டுதலை கொடுத்து கர்ப்பப்பையில் இணையும் நரம்புகள் வழியே கருப்பையின் பல்வேறு பிரச்சனைகளை இது தீர்த்து வைக்குது. மாதவிடாய் சீராக வருவதற்கும் உதவும். இதனால் பாரம்பரியமாக திருமணத்தின் போது பெண்ணிற்கு கணவனின் கையால் மெட்டி அணிவிக்கப்படுது. பெண்கள் காலில் மெட்டி அணியறதுனால கருப்பை பிரச்சனைகளை சரி செய்து உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுத்து உஷ்ணத்தை குறைக்கிறது. வெள்ளி சுக்கிர பகவானுக்கு உரிய உலோகம். பெண்கள் அனைத்து சுகபோக வாழ்க்கையை பெறுவதற்காக கால்களில் கண்டிப்பாக மெட்டியை அணிய வேண்டும். பொதுவாக 2 வளையங்களை கொண்ட மெட்டி அணிவது வழக்கம். அவ்வாறு அணியும் போது மெட்டியானது கால் நகத்திற்கு மேலே முட்டிக்கு கீழே தங்கி இருக்கணும். மெட்டி அதற்கும் கீழே செல்லக்கூடாது. பெண்கள் நடக்கும்போது மெட்டி கீழே உரசணும். இதுவே சரியான மெட்டி அணியும் முறை. தேய்ந்து போன மெட்டியை பெண்கள் ஒருபோதும் அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் குடும்பத்தின் ஒற்றுமை மற்றும் பொருளாதாரம் தேஞ்சுக்கிட்டே வருங்கிறது ஐதீகம். பெண்கள் மெட்டியை வெள்ளியில் மட்டுமே அணியணும். வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக மெட்டியை மாற்ற வேண்டும். வேறு உலோகங்களை பயன்படுத்தக்கூடாது. மெட்டியை காலின் கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரலில் மட்டுமே அணிய வேண்டும். காலில் 3 விரல்களில் கண்டிப்பாக மெட்டி அணியக்கூடாது. அப்படி அணிந்தால் கணவனுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்படும் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் வரும்னு சொல்லப்படுது. பெண்கள் மெட்டியை ஒருபோதும் கழட்டி வைக்கக்கூடாது. நடக்கும்போது தரையில் மெட்டி எழுப்பும் ஓசை குடும்பத்தில் சுபிட்சத்தை தரும். இது ஒரு இனிய மங்கள ஒளி. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.